பிரியமானவர்களே, ஒரு துவக்க வசனத்தை நான் வாசிக்க சொல்லி கேட்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன். பிரியமானவர்களே, நல்ல ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்டோம். ஒவ்வொரு முறையும் நாம் கூடும்போதெல்லாம் இந்த வசனம் வாசிக்கப்படுகிறது. ஏனென்றால் நம் தேவன் சத்தியம் உள்ளவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஜீவன் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் நாம் தினந்தோறும் வழிபட்டு கொண்டு வருகிறோம். அந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம் சகோதரர்களுடைய வசனங்களின் மூலமாக. இந்த நாளிலும் கூட நாம் கடந்த வகுப்பிலே உலகத்தை விட்டு பிரிந்து வரக்கூடிய அந்த நிகழ்வை குறித்து தான் பார்த்து கொண்டு வந்தோம். தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதனுடைய கடைசி பகுதியில் தான் இந்த நாளில் நாம் வந்து நிற்கிறோம். ஒரு சின்ன நினைவூட்டலாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். உலகத்தை விட்டு நான் பிரிந்து வருவதை குறித்து வேதம் எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தது என்பதை கடந்த வாரங்களிலே பார்த்தோம். ஒன்று, பழைய ஏற்பாட்டில் பிரிந்து வருவதை குறித்து வேதம் என்ன சொல்லிக் கொடுத்தது. இரண்டாவது, புதிய ஏற்பாட்டில் உலகத்தை விட்டு பிரிந்து வருவதின் விஷயங்களை குறித்து பார்த்தோம். சீர்கட்ட இந்த உலக தலைமுறை குறித்து, பரிசுத்தமில்லாத காரியத்தில் நான் எப்படி வெளியே வருவது, மனம் திரும்பாத என் சபையில் இருக்கக்கூடிய சீஷரிடத்திலும் நான் எப்படி நடந்து கொள்வது, வேத வசனங்களை தவறாக போதிக்கக்கூடிய நபர்களிடத்திலிருந்து நான் எப்படி என்னை காத்துக் கொள்வது, இப்படியெல்லாம் பார்த்தோம் கடந்த 2 வாரங்களாக. ஆக நான் பிரிந்து வந்த அந்த நிகழ்வு எனக்குள் என்ன மனநிலையை ஏற்படுத்தியது என்பதை பார்த்தோம். கடந்த வாரத்தில் பிரிந்து வந்ததின் நோக்கம் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். அதாவது, நான் பிரிந்து வந்ததின் நோக்கம் என் தேவன் எனக்கு தரப்போகிற ரட்சிப்பில் நிலைத்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும், தேவனுக்காக முழுமையாக நான் வாழ வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். இந்த நாளில் கடைசி பகுதியாக இவையெல்லாம் செய்த நாம் இன்னும் விட்டுவிடக்கூடிய காரியம் என்னென்ன இருக்கிறது என்பதை குறித்து கடைசி பகுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆமேன். ஆக, உலகத்தை விட்டு பிரிந்து வந்த பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், புத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தேவன் உபதேசம் செய்தார். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் உபதேசம் செய்தார். இங்கே அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்லிக் கொடுக்கிறான்? தேவனை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இந்த தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இந்த தேவனை தான் நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் என்று அவன் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறான். ஆக, அப்படி அவர்கள் சொல்லிக் கொடுத்து கொண்டு வரும்பொழுதுதான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இதே அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 37 வாசிப்பீர்கள். ஆனால் இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. 37 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? எனக்கு தேவன் யார் என்று தெரிந்துவிட்டது, நான் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவர் என்று தெரிந்துவிட்டது, அவர் நாமத்தில் தான் எனக்கு ஞானஸ்நானம் என்று தெரிந்துவிட்டது, இந்த இயேசு என்ற நாமம்தான் என் பாவத்துக்கு ஆக வந்து ரத்தம் சிந்திய அந்த நாமம், இந்த நாமத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்றெல்லாம் தெரிந்துவிட்டு நான் வந்த பிறகு அங்கு என்ன சொல்லுகிறது? சகோதரரே, இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தை விட்டு நான் வந்த பிறகு நான் இன்னும் எதை விட வேண்டும் என்றால், இதன் அடுத்தடுத்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களேயானால்,
நீங்கள் மனம் திரும்பி எப்படியாம் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக ஒன்று அவன் சொல்லிக் கொடுக்கிறான், மனம் திரும்புதல் என்று சொல்லிக் கொடுக்கிறான். இப்போ இங்க விஷயம் என்னவென்றால், நான் மனம் திரும்பி விட்டேன், இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று விட்டேன், உலகத்தை நான் விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லும் பட்சத்துல முழுமையாக எந்த அளவிற்கு வெளியே வந்திருக்கிறேன் என்பதை குறித்து பார்க்கிற பொழுதுதான் வேதவசனம் சொல்லிக் கொடுக்கிறது. இன்னும் என்கிற ஒரு வார்த்தையை அங்கே 40ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக அந்த இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, அடுத்த வார்த்தை கவனிங்கள், மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, நான் உலகத்தை விட்டுவிட்டேன் என்றால் முழுமையாக விட்டுவிட வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. எதை விட்டு நான் வெளியே வர வேண்டும்? இந்த சந்ததி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரே வார்த்தையில் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, அது மாறுபாடுள்ள சந்ததியாக இருக்கிறது. அதனால்தானே இன்று யோசித்து பாருங்கள், கையிலே ஒரே ஒரு வேதாகமம் தான் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் எத்தனை விதமான டெனாமினேஷன் சபை பிரிவுகள் இருக்கிறது நீங்கள் கண்களிலே காண்கிறீர்கள். ஆக இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகும் பொழுதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்று அந்த வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வகுப்பு முடியும் வரை தயவு செய்து எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் உங்களுடைய இந்த குரூப்ல இருக்கும் பொழுது வீடியோவையோ ஆடியோவையோ ஆன் செய்ய வேண்டாம். நாம் இங்கே வேதத்தை ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். நாம் இங்கே வந்ததின் நோக்கம், இந்த நேரத்திலும் இந்த 1 மணி நேரத்தை செலவு செய்வதின் நோக்கம், என் கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், நான் இன்னும் எந்த இடத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்கிற ஒரே எண்ணம் தான். நான் மனம் திரும்பும் பட்சத்தில் நான் கர்த்தரோடு இருக்க போகிறேன் என்ற உள் உணர்வு, அதை மாத்திரமே சிந்தித்தவர்களாய் நாம் இந்த 1 மணி நேரத்தை செலவு செய்வோம். மற்றபடி வேற காரியத்திற்காக அல்ல. சரி, தொடர்ந்து இந்த மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலக வேண்டும் என்ற பொழுதுதான் அது முழுமையாக இருக்குமேயானால் அங்கு ரட்சிப்பு உண்டு என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆமாம், அந்த ரட்சிப்பை குறித்தான் அவன் புத்தி சொல்கிறான். தொடர்ந்து 41வது வசனம், 42வது வசனம், 43வது வசனம் வரை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2 41 முதல் 43 முடியும். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குவதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆமென். பிரதர், ஒருத்தவங்க மியூட்ல மறுபடியும் சிஸ்டர்ஸ் ஆக இந்த அப்போஸ்தலர்கள் எப்படி தங்களை காத்து கொண்டார்கள் என்று அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. என்னவாம், அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எதை சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நீங்கள் 38ஆம் வசனத்தை கவனிக்க வேண்டும். அங்கு எது சந்தோஷம் என்று சொல்லிக் கொடுக்கிறது? நீங்கள் மனம் திரும்பி என்கிற வார்த்தை தான் இங்கே சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. பிரியமானவர்களை கவனிக்க வேண்டும். நாம் வேதத்தை மிக சாதாரணமாக வாசித்து விட்டு கடந்து போக வேண்டாம். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? 40 நீங்கள் எப்படியாம் அநேக வார்த்தைகளை சொன்னான். அதை சொன்ன பொழுது இந்த சந்ததி விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிற அவன் என்ன சொல்லுகிறான்? 41 சொல்லிக் கொடுக்கிறது, அந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டுவிடும் பொழுதும் நீங்கள் மனம் திரும்பும் பொழுதும் உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இப்போ 42 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? கவனிங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும்
அந்நியோனியத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். வசனத்தை கவனிங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த உபதேசம் எங்க இருக்கிறது? வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். நன்றாக அந்த வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களேயானால் அங்கே என்ன சொல்லிக் கொடுக்கிறார் கர்த்தர்? நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தேனோ. எப்படி முடிகிறது இந்த வசனம்? நன்றாக கவனித்து பாருங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஐயா, இந்த உபதேசத்தை தான் சகோதரர்கள் கை கொண்டார்கள். அப்போஸ்தலர்கள் கை கொண்டதினால்தான் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ற வார்த்தை இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அடுத்த வார்த்தை கவனிங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரிடத்திலே முழுமையாக வருவீர்கள் என்னால் இந்த அப்போஸ்தலர் உபதேசம் கிறிஸ்துவினால் வந்த உபதேசம், அந்த உபதேசத்தை அப்போஸ்தலர்கள் பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் கை கொள்கிறார்கள் என்றால் அவர்களோடு வந்து நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு அடுத்த நிலை நீங்கள் என்னவாக மாறுகிறீர்கள்? அந்நியோன்யம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஊரிலே சொல்லுவார்கள், ஒண்ணு மண்ணுமாக இருந்தார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அதே போல அந்த அந்நியோன்யம் இருக்கிறதா? எதையும் விகற்பமாக பார்ப்பதில்லை. இது என்னுடையது, இல்லை இது அவருடையது என்று பிரித்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு சிந்தையும் அங்கு இல்லை. பிறகு அப்பம் விற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்திருக்கிறார்கள். ஆக நான் விலகி வந்ததின் நோக்கம் என்னவாக இருக்கிறது? நான் எதை விட்டு விட்டு வருகிறேன் என்றால் என்ன எனக்கு கிடைக்கிறது? எப்படி? நான் அந்த அந்யோன்யம் என்று ஒன்று இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் சபை கூடி வரும் பொழுது நீங்கள் ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நீங்கள் பார்த்து பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும்? உதட்டிலிருந்து தான் வரக்கூடியதாக இருக்குமே ஒழிய அது உள்ளத்திலிருந்து வருவதாக இருக்காது. காரணம், இப்படி யோசித்து பாருங்கள். பிரிவினை சபைகள் என்று சொல்லக்கூடியவர்களோ இல்ல பாரம்பரிய சபை என்று சொல்லக்கூடியவர்களோ வேதத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தங்களுக்கு தேவை என்று எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அதே வேதத்தில் தான் மனம் திரும்புங்கள், அதே வேதத்தில் தான் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள், ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் முறையிடாதீர்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுத்திருப்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதின் ஒருபடி மேலே சென்று சிலை வணக்கம் தவறு என்று எழுதியிருக்கிறது, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. புதிய உடன்படிக்கையில் தசமபாகம் காணிக்கை என்பது இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறது, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்? எல்லாவற்றிற்கும் தங்களுக்கு இயேசு என்ற அந்த நாமம் தேவை. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா காரியங்களிலும் எனக்கு இயேசு தேவை. ஆனால் ஞானஸ்தானத்தில் இயேசு நாமத்தில் எடுப்பதில்லை. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆக வேதம் எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அதை மாத்திரம்தான் நான் பின்பற்ற வேண்டும். இதைத்தான் நான் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். முதலில் நான் அதை கை கொண்டு விட்டு, நான் அதை கடைபிடித்து விட்டு பிறகு அதை மற்றவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். நான் கடைபிடிக்காத எதையும் மற்றவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பது? வேதம் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் தான் அங்கே அந்நியோன்யம் வரும். அப்பொழுதுதான் உலகத்தை விட்டு நீங்கள் பிரிந்து வந்ததின் நோக்கம் நிறைவேறும். அதை விட்டு விலகு என்று சொல்லிக் கொடுக்கிறான். 40ஆம் வசனத்திலே 2 அப்போஸ்தலர் 40 மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகும் பொழுதுதான் உங்களுக்கு ரட்சிப்பு என்று சொல்லிக் கொடுக்கிறான். ஆக நான் முழுமையாக அதை விட்டு வர வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. 43ஆம் வசனத்திலே எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. ஆக ஏதோ அங்கு ஒன்று நடந்திருக்கிறது. சம்பந்தம் இல்லாமல் அந்த வார்த்தை அங்கு அச்சடிக்கப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆனால் வார்த்தை சொல்கிறது எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. இன்று கர்த்தரை குறித்த பயம் இல்லை. ஆக நான் விட்டு விலகியது சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே இருங்கள், 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் நாம் எதை விட்டு விலக வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்போஸ்தலர் 15, 28, 29 வாசிக்கலாம். எவையெனில் விக்கிரங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்தத்திற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டதே. இவைகளுக்கு விலகி நீங்கள் உங்களை காத்துக் கொள்வது நலமாய் இருக்கும், சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள்.
ஆமேன். என்ன சொல்லிக் கொடுக்கிறது இந்த பகுதி? இதற்கு முன்னதாக இந்த பகுதி நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதா இல்லை கிறிஸ்துவின் பிரமாணத்தை பின்பற்றுவதா என்கிற அங்கே ஒரு குழப்பம், தர்க்கம் உண்டாகிறது. ஆக இந்த குழப்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் முடிவு செய்யும் பட்சத்திலே யாக்கோப்பு அங்கே எழுந்து பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று அங்கே வெளிப்படுகிறது. எது? அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே 9-10 நீங்கள் வாசிப்பீர்களானால், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். எதை? கர்த்தர் எல்லாரையும் ஒருமனப்படுத்தினார். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்களானால், நீங்கள் 12 முதல் தொடர்ச்சியாக அதை வாசித்து முடிக்கும் பொழுது நீங்களும் நானும் யார் என்பதை அங்கே அப்பட்டமாக வேதம் சொல்லிக் கொடுக்கும். ஆக அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு புதிதாக வரக்கூடிய சீஷர்களிடத்திலே நாம் நியாயப்பிரமாணத்தை சுமத்தக்கூடாது, அவர்களை அந்த இக்கட்டான சூழலுக்கு கொண்டு செல்லக்கூடாது என்கிற நிலை வரும் பொழுதுதான் இங்கே ஒரு முடிவெடுக்கப்படுகிறது. எப்படி? நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் களத்தின் மேல் சுமத்துவதனால் நீங்கள் தேவனை சோதிப்பானான். ஏன் சோதிக்கிறீங்க என்று அவன் கேட்கிறான். ஆக நம்மால் சுமக்க கூடாது இருந்த எது? அந்த நியாயப்பிரமாணம். அதை சீஷர்கள் களத்தில் சுமத்த வேண்டாம். ஆக என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் 28, 23 சொல்லிக் கொடுக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? விக்கிரகங்களுக்கு, படத்தவைகளுக்கும், இரத்தத்திற்கும், நெருங்குண்டு செத்ததற்கும், வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. இது எதற்கு? இது யார் சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கிறது? அவசியமான இவைகளே அல்லாமல் பாரமான வேறு ஒன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. முதல் வார்த்தை பரிசுத்த ஆவி, பிறகுதான் தங்கள் என்று அந்த வசனம் சொல்லி முடிகிறது. ஆக இது போன்ற காரியத்திற்கு உங்களை நீங்கள் விலகி காத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று, அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 40 சொன்னது, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நீங்கள் விலகி உங்களை காத்துக் கொள்ளும் பொழுது ரட்சிப்பு கிடைக்கிறது. இரண்டாவது விஷயம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? அதே அப்போஸ்தலர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 28, 29 சொல்லிக் கொடுக்கிறது. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள், அங்கே 4 காரியங்கள் வருகிறது. இவைகளுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? விலகி உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். இது யார் சொன்ன வார்த்தை? விலகி இருக்க வேண்டும் என்று. பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. ஐயா, தேவனுடைய ஆவிக்கும் எங்களுக்கும் அவை நலமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் உங்களை விலகி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. நாம் இன்னும் எதிரெதில் விலகி வேண்டும் என்பதை அடுத்தடுத்த வசனங்களிலே பார்க்கலாம். தொடர்ச்சியாக அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்கலாம். பின்பு பவுல் ஜெபாலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளை கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போதே அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு திறனை என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தான். ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஒன்று, இந்த மாறுபாடு உள்ள சந்ததை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது. இரண்டாவது விஷயம், நான் தேவன் கொடுத்த அந்த 4 கட்டளைகளை குறித்து இதற்கு நான் விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது. மூன்றாவதாக என்ன சொல்லிக் கொடுக்கிறதாம்? பவுல் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாதம் அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தான். சொல்லிக் கொண்டு வந்த பொழுது என்ன நடக்கிறதாம்? சிலர் கடினப்பட்டு அவ்விசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிடத்திலிருந்து பிரித்து கொண்டு, கவனிங்கள் 9ஆம் வசனம் என்னவாக இருக்கிறது பாருங்கள். அவன் புத்தி சொல்லிக் கொண்டு வந்த பொழுது, ஐயா, நியாயப்பிரமாணம் தேவையில்லை. ஏனென்றால் அவன் எங்கு போதித்தான்? ஜெபாலயத்திலே போதித்தான். ஜெபாலயத்தில் யார் கூடி வந்திருப்பார்கள்? நியாயப்பிரமாணத்தை பின்பற்றக்கூடிய யூதர்கள் கூடி வந்திருப்பார்கள். ஆக அது மாத்திரமில்லாமல் பிரஜாதி மக்களும் அங்கே கூடி வரக்கூடிய சூழல் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கான்? நியாயப்பிரமாணம் தேவையில்லை ஐயா, நமக்கு தேவை கிறிஸ்துவின் பிரமாணம் தேவை என்று, கிறிஸ்து தான் உங்களுக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்றெல்லாம் அவன் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது சிலர் கடினப்பட்டு, இன்று நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா, தேவன் ஒருவர் என்று சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் என்று சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா, சிலை வணக்கம் தவறு என்று சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா, இதையெல்லாம் அவர்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் தசமபாகம் தவறு என்று சொல்லிக் கொடுக்கிறோம், அது வேதத்தில் புதிய உடன்படிக்கையில் இல்லை என்று சொல்லிக் கொடுக்கிறோம். ஆக இதை என்ன செய்கிறார்கள்? சிலர் இல்லை இல்லை என்று அதை புறந்தள்ளக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருதயம் என்னவாக இருக்கிறதாம்?
கடினமாக இருக்கிறது என்று வேதம் பதிவு செய்கிறது. ஆக சிலர் என்ன செய்கிறார்கள்? கடினப்பட்டு. ஏன் கடினம் வருகிறது என்றால், அடுத்த வார்த்தையை கூட்டி வாசித்து பாருங்கள். அவ்விசுவாசிகளாகி. எப்படியாம்? அவ்விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசிக்காதவர்களுக்குத்தான் அப்படி ஒரு சிந்தனை வருகிறது. இயேசு விசுவாசித்தவர்களுக்கு அப்படி இல்லை. இங்கு அவ்விசுவாசி யார் இருக்கிறானோ, இயேசு விசுவாசிக்காத மனிதனுக்குத்தான் இருதயம் கடினமாக இருக்கும். எப்படி? கர்த்தரை நீங்கள் முழுமையாக நேசிப்பீர்கள் என்றால் யோசித்து பாருங்கள். இந்த பூமியிலே உங்களுக்கு பிரியமான ஒரு நபர், உங்களுக்கு பிடித்திருந்த நபர் எது சொன்னாலும் கேட்போம் அல்லவா? அவர் சொல்வதற்கு முன்னதாக அந்த வேலையை செய்து விடுவோம் அல்லவா? அவர் கண் ஜாடையை கொண்டே அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று புரிந்து கொண்டு அந்த காரியத்தை நாம் செய்ய முற்படுவோம் அல்லவா? ஆனால் உங்களுக்காக எனக்காக நித்திய ஜீவனை தரப்போகிறேன் என்று வாக்கு கொடுத்தவருக்கு மாத்திரம் ஏன் நாம் அவர் சொன்னதை ஏன் செய்யாமல் இருக்கிறோம்? ஆக ஏன் செய்யாததற்கு காரணம் என்ன? எனக்குள்ளே அவரை குறித்த முழுமையான விசுவாசம் இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் அது என்னவாக மாறுகிறது? அங்கு இருதயம் கடினமாக மாற்றப்படுகிறது. அதனால்தான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. எப்படியாம்? சிலர் கடினப்பட்டு இந்த மார்க்கத்தை நிந்தித்த பொழுது. எந்த மார்க்கம்? நீங்களும் நானும் இருக்கக்கூடிய இந்த நித்திய ஜீவ மார்க்கம். இது பரிசுத்த மார்க்கம், இது கிறிஸ்துவின் மார்க்கம், இது தேவனுடைய மார்க்கம். இந்த மார்க்கத்தை என்ன செய்கிறார்கள்? சிலர் நிந்திக்கிறார்கள். நிந்திக்கும் போது என்ன நடக்கிறது? அவர்களை விட்டு விலகி. புரிந்து கொள்ளுங்கள், புதிய உடன்படிக்கையிலே இன்னும் சில வார்த்தைகள் இருக்கிறது. நியாயப்பிரமாண போதகனாக இருக்கக்கூடியவனுக்கு 1 அல்லது 2 முறை அவனுக்கு சத்தியத்தை சொல்லிவிட்டு அவனை விட்டு விலகு என்று சொல்லிக் கொடுக்கிறது. நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். ஆனால் இன்னொரு பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. உங்களிடத்திலே வந்து சாந்தமாய் எப்படி விசாரித்து கேட்கக்கூடியவர்களுக்கு, ஐயா நீ பின்பற்றுகிற மார்க்கம் எப்படிப்பட்டது, அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று யாராவது உங்களிடத்திலே கேட்பார்கள் என்றால் அவர்களுக்கு சாந்தமாயும் வணக்கமாயும் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இது போன்று தர்க்கம் பண்ணி இருதயம் கடினப்பட்டவர்கள், அவ்விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டுமாம்? விட்டு விலக வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறது. ஏனென்றால் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வந்ததின் முழுமையான நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நான் முழுமையாக விலக வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, என் கூட பிறந்தவர்களோ, என் சகோதர சகோதரிகளோ, கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற எந்த அடுக்குமொழியாக இருந்தாலும் சரி, அது நமக்கு தேவையில்லை என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ச்சியாக நாம் வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 16வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நீங்க கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இங்கேயும் மீண்டுமாக ஒரு புத்தி சொல்லுதல் வருகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். எதையெல்லாம் யோசித்து பாருங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம், நீங்கள் கற்றுக்கொண்டது யாரிடத்தில்? யாரோ ஒரு மனிதன் ஏற்படுத்திய ஒரு ஸ்தாபனத்தில் கற்றுக்கொண்டீர்களா? யோசித்து பாருங்கள். நாம் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற 2 வசனங்களை காட்டிக் கொடுக்கிறேன். ஒன்று, கர்த்தர் இந்த பூமியிலே மாம்சத்தில் இருந்த பொழுது பேசிய வசனம். இன்னொன்று, அவர் ஆவியில் இருந்த பொழுது பேசிய வசனம். இரண்டுமே நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். இந்த பகுதியிலே கையை வைத்துக் கொண்டு மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 29 வாசிக்கலாம். நான் சாந்தமும் மனத்தாழ்வுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். ஆமேன். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். ஒருவன் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு யாரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதிலே ஒரு சூட்சமம் இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்வீர்களானால், நீங்கள் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்வீர்களானால், அந்த வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ஒருவன் என்னிடத்திலே கற்றுக்கொள்ள கடவன், அப்பொழுது அவனுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஐயா, உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்க வேண்டும் என்றால், உங்கள் ஆத்துமா இளைப்பாற வேண்டும் என்றால், நீங்கள் யாரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும்? யாரோ ஒரு தனி மனித போதகரிடத்தில் அல்ல, எந்த ஒரு பாஸ்டரிடத்திலும் இல்லை, எந்த ஒரு பாதிரியாரிடத்திலும் இல்லை. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது.
அதற்குத்தான் அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38 சொன்னது, நீங்கள் மனம் திரும்பி. எப்படி? அவர்கள் கேட்டார்கள், இந்த தேவனை நாங்கள் கொலை செய்து விட்டோம், சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது மனம் திரும்பி என்கிற வார்த்தையை பேதுரு பயன்படுத்துகிறான். ஆக நீங்கள் மனம் திரும்பி உலகத்தை விட்டு வந்த பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவாக இருக்கிறது? வேதத்தோடு அமர வேண்டிய காரியம் இருக்கிறது. ஏனென்றால் கற்றுக் கொடுக்கக்கூடியவர், உங்களுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடியவர், நித்திய ஜீவன் தரக்கூடியவர் யாராக இருக்கிறார்? இயேசு என்கிற நாமத்தை உடையவராக இருக்கிறார். அவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், அப்பொழுது என்னை ஏற்றுக்கொண்டு, எப்படியாம் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்கிறவனுக்கு ஆத்தும இளைப்பாறுதல் உண்டு என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நீங்கள் யாரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் மாம்சத்தில் இருக்கவர் சொல்லிக் கொடுக்கிறார். மற்றொரு வசனத்தையும் வாசிக்கலாம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 27வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமேன். நன்றாக கவனிங்கள். சகோதரி வாசித்ததை மீண்டுமாக வாசிப்போம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. வார்த்தை கவனிங்கள். நீங்கள் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது அவரால். யார் இந்த அவர் என்பதை அடுத்தடுத்து சொல்லுகிறது. எப்படியாம்? அந்த அவராலே பெற்ற அபிஷேகம். அபிஷேகம் என்றால் என்ன? தமிழிலேயே முழுக்கு என்று அர்த்தம். நீங்கள் ஞானஸ்நானம் யார் பேரில் முழுக்கு எது எடுத்தீர்கள் அல்லவா? திருமுழுக்கு என்று வேதாகமும் பதிவு செய்யும். நீங்கள் ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தால் அங்கே முழுக்கு திருமுழுக்கு என்று எழுதப்பட்டிருக்கும். ஆக அபிஷேகம் யாரால் பெற்றிருக்கிறீர்கள்? நீங்கள் அது மீண்டும் பிறப்பு யாரால் பெற்றிருக்கிறீர்கள்? அவராலே பெற்றிருக்கிறீர்கள். அடுத்து, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. ஐயா, நீங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நீங்கள் அவராலே தான் என்ன செய்ய அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்கள். அடுத்து அவரே உங்களுக்கு போதிக்கிறார். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அடுத்து அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது. இப்ப என்னவாக மாறுகிறது? அவராலே என்கிற அந்த வார்த்தை அது என்கிற நிலைக்கு மாறி பிறகு என்னவாக மாறுகிறது? கவனிங்கள். உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, ஆவி. அடுத்தது அது பொய் அல்ல. இப்போ என்னவாக மாறுகிறது? கவனிங்கள். அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருங்கள். ஐயா, அவராலே பெற்ற அபிஷேகம் என்று ஆரம்பித்து அவரில் நிலைத்திருங்கள் என்று இயேசுவை மீண்டுமாக காட்டிக் கொடுக்கிறது. ஆக இந்த உபதேசம் யாருடையது? கர்த்தருடையது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக ரோமருக்கு எழுதும்போது அவன் சொல்லிக் கொடுக்கிறான் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் நான் கற்றுக்கொண்ட உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசமாக இருக்கிறது. இதற்கு விரோதமாய் என்ன வருகிறது? பிரிவினைகளும் விரோதங்களும் இடரல்களும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லிவிட்டு அடுத்து அவன் சொல்லுகிறான், அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொடுக்கிறான். நாம் பார்த்த வசனங்களில் தொடர்ச்சியாக புத்தி சொல்லுதல் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. விலக வேண்டும் என்ற விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நான் உலகத்தை விட்டு 100% பிரிய வேண்டும் என்றுதான் வேதம் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக இந்த செய்தி எதற்காக என்றால், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்னும் நான் எந்த அளவிற்கு உலகத்தை விட்டுவிட்டேன், இன்னும் ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ காயத்திற்காகவோ உள்ளத்தில் எங்கேயாவது உலகத்தை வைத்திருப்பேன் என்றால், என் உறவுகளுக்காகவோ என் வேலைக்காகவோ என்னுடைய எதிர்காலம் என்கிற ஒரு நிலை மனதில் வைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேனா? இல்லை, முழுமையாக என் கர்த்தரை சார்ந்து உலகத்தை விட்டுவிட்டேனா? அதற்காகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக உலகத்தை முழுமையாக விட்டுவிட வேண்டும் என்று இத்தனை பகுதிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ச்சியாக வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆவது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆமேன். ஆமேன். இந்த வசனத்தை எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் இதை செய்துத்தான் ஆக வேண்டும். இதை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். 15ஆம் வசனத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை 17 வரை வாசிக்க சொல்லி கேட்கலாம். வாசிங்கள் சகோதரிகள்.
உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஆமேன். ஆமேன். ஏன் நான் மீண்டுமாக 15 வாசிக்க சொன்னேன் என்றால், நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த வசனங்கள் எல்லாம் நாம் தேவனிடத்திலே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. அதற்கு தடையாக இருக்கக்கூடியது எது என்பதைத்தான் இங்கே இந்த வசனங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? யாருடைய அவயம்? இது கிறிஸ்துவின் அவயம் என்று முதல் பகுதி சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. நான் எப்பொழுது வேசியின் அவயங்களாக மாற்றுகிறேன்? நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்று நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்கள் என்று நான் உணரும் பட்சத்தில் தான் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை உங்களிடத்தில் தைரியமாக பேசுகிறேன். இன்று நம்மிடத்திலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் உடுத்துகிற உடையிலிருந்து அவர்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளாக கவனித்து பாருங்கள். எல்லா பொருள்களும் சந்தையிலே சந்தையிடப்படுகிறது. அந்த சந்தையிடப்படக்கூடிய விளம்பரத்தில் யார் வருகிறார்கள்? யோசித்து பாருங்கள். அங்கே ஒரு ஆணோ பெண்ணோ அங்கே வந்து நிற்கிறார்கள். அது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், தொலைக்காட்சி பெட்டி எதுவாக இருந்து விட்டு போகலாம். ஆனால் அதை பார்த்து நாம் என்ன செய்கிறோம்? வசனம் தெரிந்த நாமும் கூட சில நேரங்களில் இடறி போகிறோம். இந்த புடவை சரியாக இருக்கிறது, இந்த உடை நன்றாக இருக்கிறது, இது இவருக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவர்களை மனதில் வைத்துக் கொண்டு நாம் அதை செய்ய முற்படுகிறோம். கவனிக்க வேண்டும். நாம் அந்த மனநிலைக்கு வரக்கூடாது என்பதுதான் இங்கே வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் இங்கே வேதம் அதை மாத்திரமல்ல, நாம் பார்த்து ரசிக்கிற பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அருவருப்புகளில் ஒன்றுதான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதைத்தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, ஐயா, அங்கே நாட்டிலே போர் முனையில் போர் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாப்பிட்டு உறங்க வேண்டியவன் மேலே மாடியில் சென்று உலாத்த ஆரம்பிக்கிறான். கண்களிலே இச்சை, இருதயத்திலே இச்சை இருந்தபடியால் தான் பத்சேபாளை பார்க்க ஆரம்பிக்கிறான். யோசித்து பாருங்கள். அதுவரை அவன் வேறு விதமாக இருந்திருக்கிறான். ஆனால் இந்த கண்கள் இச்சை பார்க்கக்கூடிய விதம் வேறு விதமாக இருக்கும் பொழுதுதான் பிரச்சனை அங்கு உருவாக்கப்படுகிறது. ஆனால் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அது உங்களுக்கு தெரியாதா? காரணம் என்ன? இதே அதிகாரத்தில் 19 வசனத்தை வாசித்து பாருங்கள் என்ன சொல்லுகிறது என்று. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்றும் அறியீர்களா? இப்ப புரிகிறதா உங்களுக்கு? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது. அதைத்தான் 15 சொல்லுகிறது. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள். இந்த சரீரமான சபை என்னவாக இருக்கிறது? கிறிஸ்துவின் சரீரமாகத்தான் இருக்கிறது. அதை என்ன செய்யக்கூடாது? நான் கிறிஸ்துவின் வேசியின் அவயவங்களாக ஆக்கலாமா? 16 சொல்லிக் கொடுக்கிறது, வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாக இருக்கிறான் என்று அறியீர்களா? என் சிந்தை எதோடு இருக்கிறது? இன்னும் உலகம் சார்ந்த சிந்தையோடு இருக்கிறதா? நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு உலகத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்கிற விஷயம். நான் எந்த அளவிற்கு விலகி போக வேண்டும் என்பதை குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பகுதி தான் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? வேசி என்கிற ஒரு நிலையை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். கவனிங்கள், வேசி என்கிற இந்த சிந்தை என்னவாக இருக்கிறது? மாம்சத்தை சார்ந்து இருப்பதால் தான் நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். எப்படி? அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கிறார். அடுத்தது கவனிங்கள், 17 வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, இது ஆவிக்குரிய விஷயம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவனுடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அதனால் தான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, உங்கள் தேவனை நீங்கள் ஆவியில் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா, நீங்கள் மாம்சத்திலே தொழுது கொள்வீர்களே, ஆனால் நீங்கள் எருசலேமுக்கு வருஷத்திற்கு 3 முறை பயணிக்க வேண்டும். அங்கே ஒரு கட்டடத்தில் தான் நீங்கள் அமர்ந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, எப்படி? உங்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். காரணம், நானும் ஆராதிக்கிற கர்த்தர் ஆவியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதனால்தான் அப்படியே
கர்த்தரோடு இசைந்திருக்கிறேன் ஐயா, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய நான் என்னவாக இருக்க வேண்டும்? அவரோடு இருக்க வேண்டும். அது ஒரே ஆவியாக இருக்க வேண்டும். அதனால்தான் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று 18ஆம் வசனத்திலே பதிவு செய்கிறான். ஏன் தெரியுமா? மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும். தேவனுக்கு பிடிக்காத ஒரு மிகப்பெரிய காரியம் என்றால், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாக இருக்கும். ஆனால் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். எவ்வளவு கடினமான வார்த்தையை கவனித்தீர்களா? வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்திற்கு எதிராக பாவம் செய்கிறான். காரணம், இந்த சரீரத்தை கொடுத்தது யார் என்றுதான் 19ஆம் வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா, உங்கள் சரீரத்தை கொடுத்தது கர்த்தர் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ கர்த்தர் கொடுத்த இந்த சரீரத்தை நான் எந்த அளவிற்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அது கர்த்தர் தங்கியிருக்கக்கூடிய ஆலயம் என்று அங்கே 19ஆம் வசனம் பதிவு செய்கிறது. இன்னும் 2 வசனங்களை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன். இப்படிப்பட்டவர்கள் மேல்தான் தேவனுடைய கோபம் வருகிறது என்று சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். முதல் 6 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியிலுள்ள பிள்ளைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசி ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அவிழ்த்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். ஆமென். ஆமீன். கடைசி வசனம் என்ன சொன்னதாம்? இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். இப்போ முதல் 3 வசனங்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் அவருடைய விஷயங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். நீங்கள் எப்படியாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அப்படித்தான் நடக்கிறது. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவையே தேடுங்கள். தேவன் எதை உங்களுக்கு வைத்திருக்கிறாரோ அதை பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவையே தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே கூட என்னவாம்? தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். சொல்லிவிட்டுத்தான் அவன் அங்கே பயன்படுத்துகிறான். உங்கள் சரீரம் கிறிஸ்துவினால் பெற்றது என்பதை ஆணித்தரமாக உணர்த்துவதற்காகத்தான் மீதி 2 வசனங்கள் 5 சொல்லிக் கொடுக்கிறது. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, கடைசியாக விக்கிரக ஆராதனை என்கிற பொருளாசை, மீதி இருக்கக்கூடிய மேல விஷயங்களை கவனியுங்கள். அது விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை. இந்த 4 விஷயத்தை கவனித்து பாருங்கள். இவை அத்தனையும் மாம்சம் சம்பந்தமாகவே இருக்கிறது. ஆக இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற இவையெல்லாம் எங்கு உண்டு பண்ண முடியும்? பூமியில் தான் உண்டு பண்ண முடியும். ஆக உங்கள் அவயவங்களை எதுவாம் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயம் எதுவாக இருக்கிறது? ஐயா, மாம்சமாக இருக்கிறது. அதை அழித்து போடுங்கள். அப்படி அழிக்காமல் விட்டு விட்டீர்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது 6ஆம் வசனம், இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாத பிள்ளைகள். ஏற்கனவே நீங்கள் கீழ்ப்படிந்தவர்கள் தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், இயேசு நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான். அப்படி பெற்றிருந்தும் நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். ஐயா, இப்படி கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மேல் தான் என்ன வருகிறது? தேவனுடைய கோபம் வருகிறது என்று சொல்லி கொடுக்கிறது. ஆக நான் விட்டு விலகிய காரியத்தில் எந்த அளவிற்கு கவனமாக இருக்கிறேன் என்பதை மீண்டும் ஒரு முறை வேத வசனத்தை கொண்டு நாம் நம்மையே நிதானித்து பார்க்கக்கூடிய நேரம்தான் இது. இது கொலோசியருக்கு எழுதியது. இங்கே அவன் இதே போன்ற வார்த்தையை பயன்படுத்துவதை நாம் எபேசியர் புத்தகத்திலும் பார்க்கலாம். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இங்கேயும் முதலிலிருந்து 6 வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகளாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசியும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது.
அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஆமென். ஆமென். கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை 2 பகுதியிலே அவன் பதிவு செய்திருக்கிறான். அங்கே கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் முதல் 6 வசனமும் அதைத்தான் சொன்னது. இங்கே எபேசுக்கு எழுதும் பொழுது முதல் 6 வசனமும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. எப்படி பின்பற்ற வேண்டுமாம்? பிரியமான பிள்ளைகளைப் போல. அந்த பிள்ளைகளுக்கு என்ன இருக்காது? சிறு பிள்ளைகளுக்கு கபடம் இருக்காது, கள்ளம் கபடற்ற இருதயம். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், சிறு பிள்ளைகளை இல்லத்திலே வரவிடுங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டது என்று சொன்னார். அங்கே சூதுவாதம் இருக்காது, அங்கே கள்ளம் கபடம் இருக்காது. அப்படித்தான் நீங்கள் பின்பற்றுகளாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்புக் கொடுத்தது போல, எப்படியாம் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலேயே நடந்து கொள்ளுங்கள். சந்தோஷம். அடுத்து என்ன சொல்லிக் கொடுக்கிறான் கவனிங்கள். இப்போ அவன் விஷயத்துக்கு வந்து விடுகிறான். இப்படி எல்லாம் இருந்தால் சந்தோஷம், ஆனாலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி, கவனிங்கள் பிரியமானவர்களே, பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி என்ன இருக்கக்கூடாது? முதல் வார்த்தை, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அவன் பதிவு செய்தது போல இங்கும் அவன் பதிவு செய்து கொடுக்கிறான். எப்படி? முதலில் சொல்லுகிறான் வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும். இது கொலோசியருக்கு எழுதும் போதும் பதிவு செய்கிறான். அடுத்தது பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது. அடுத்து அவன் சொல்லுகிறான் வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் கூடாது. ஸ்தோத்திரம் செய்யுங்கள், நன்றி செலுத்துங்கள் தேவனுக்கு. நீங்கள் அசுத்தத்தில் இருந்தீர்கள், உங்களை தன் ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டார் அல்லவா, அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் மீண்டுமாக அவன் ஆரம்பிக்கிறான். விபச்சாரக்காரனாவது. எங்கு இருக்கிறார்கள் விபச்சாரக்காரர்கள்? உலகத்தில் இருப்பவர்களை குறித்து பேசவில்லை ஐயா, அவன் சபைக்குள் இருக்கக்கூடியவர்களை குறித்து பேசுகிறான். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது எங்கு வர முடியாது? தேவனுடைய ராஜ்யத்திலே, கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே நீங்கள் சுதந்திரம் அடைய முடியாது என்று சொல்லிவிட்டுத்தான் சொல்லுகிறான். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் நிமித்தம்தான் இது கீழ்ப்படியாதவர்கள் செய்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், எனக்கு எல்லாமே தெரிந்திருந்தும் கூட நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படியாமல் இருக்கிறேன். இதையெல்லாம் கர்த்தர் கண்டுகொள்ள மாட்டார் என்ற அசட்டையான உணர்வு இருக்கிறது. நாம் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறோம். நாம் வேதம் வாசிக்கும் பொழுதும், வேதம் படிப்பனை நேரங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் சிலர் அதை கவனத்தில் கொள்ளாமல் அசட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கிறதாம்? கவனித்து பாருங்கள். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இது ஏதோ ஒரு பாரம்பரிய சபையோ இல்லை ஒரு ஸ்தாபனம், ஒரு சகோதரன் ஏற்படுத்தியது போன்றோ அல்ல. இது கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கக்கூடியது. ஆதி திருச்சபை வீட்டிலே கூடியது போல மிக கவனமாக நாம் கூடி வருகிறோம். இங்கு அசட்டை செய்வதற்கோ விட்டு கொடுப்பதற்கோ வேலை இல்லை. ஒவ்வொரு வசனத்தையும் மிக ஜாக்கிரதையாக நீங்கள் பின்பற்ற கடவீர்கள். ஏனென்றால் தேவ கோபம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளால் மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என் கர்த்தர் பேசினார். மத்தேயு புத்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்றுதான் அவர் ஆரம்பித்தார். எப்பொழுது? ஆண்டவரே, உமது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன எப்பொழுது என்று கேட்கும் பொழுது அவர் ஆரம்பிக்கிற வார்த்தை என்னவாக இருக்கிறது? அவர் சொல்லுகிற ஒரே விஷயம், ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் மிகுந்த கவனமாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வர வேண்டிய சூழல் இருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கப்பட்ட விஷயங்கள் அத்தனையும், வாசிக்கப்பட்ட வேத சத்திய வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நம் மனதிலே கை கொண்டு அதை கவனமாக நாம் கொண்டு சொல்ல வேண்டும். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறதே. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. ஆமென்.
இங்கும் அவன் எதை பதிவு செய்கிறான் கவனித்து பாருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். 4, 5, 6 முடிய நீங்கள் வாசிக்கலாம். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். போதும் சிஸ்டர். ஆமேன். என்ன சொல்லிக் கொடுக்கிறது கவனிங்கள். நாம் பார்த்தது போல 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3-7 முடிய வாசிக்க சொல்லித்தான் கேட்டோம். என்ன சொல்கிறது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் எதற்கு விலக வேண்டுமாம்? வேசித்தனத்திற்கு, வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து. எது வேசி மார்க்கம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்களும் நானும் இருப்பது கர்த்தருடைய மார்க்கம், இது கிறிஸ்துவின் மார்க்கம், இது தேவனுடைய மார்க்கம், இது பரிசுத்தமுள்ள மார்க்கம் என்றெல்லாம் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் வேசியின் மார்க்கம் என்றால் யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தை சொல்லி வராதவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று 2 யோவான் 9, 10, 11 சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி நீங்கள் உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வாழ்த்துதல் சொல்வீர்கள் என்றால் அவனுடைய துர்க்கிரைகளுக்கு நீங்களும் பங்குள்ளவர்கள் என்று அந்த பகுதி பதிவு செய்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் உலகத்தை விட்டு விலகி வருகிற விஷயத்தில் வேசி என்கிற ஒரு விஷயத்தை உன்னிப்பாக இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் தான் தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுதும் பவுல் பதிவு செய்கிறான், நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் எதற்காக? அவர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி எதிர்பார்க்கும் பொழுதுதான் நீங்கள் எதற்கு விலகி இருக்க வேண்டுமாம்? வேசி மார்க்கத்திற்கு விலகி இருக்க வேண்டும். ஐயா, கிறிஸ்துவை விட்டு விட்டீர்கள் என்றால் நன்றாக யோசித்து பாருங்கள். தேவன் 3 பேர் என்று சொன்னால் அது வேசிக்கு சமம். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் கர்த்தரை புரிந்து கொள்ள என்று கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு விட்டுவிட்டு மற்றபடி மற்ற காரியங்களை குறித்து யோசிப்போம் என்றால், ஒரு சகோதரத்தில் பேசும்போது சொல்லுகிறார்கள், சத்தியம் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறோம். அவர்கள் அங்கே பதிவு செய்யக்கூடிய வார்த்தை எது தெரியுமா? நீங்கள் என்னை எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் வேதம் வேதம் என்று குருட்டுத்தனமாக வேதத்தையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி? நாம் அந்த சகோதரனுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொண்டு வந்தால் சத்தியம் எங்க இருக்கிறது? வேதாகமத்தில் இருக்கிறது. வேதாகமத்தை எழுதியது யார்? தேவாவியால் வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஆக வேத வசனத்தை சொல்லும் பொழுது அவர்கள் அந்த வேத வார்த்தைக்கு வைக்கக்கூடிய பெயர் என்ன? குருட்டுத்தனம் என்கிற வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். அதுதான் எப்படியாம்? இயேசுவை விட்டு விட்டால் அந்த மார்க்கம் என்னவாக இருக்கிறது? அது வேசி மார்க்கமாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் ரத்தம் சிந்தியவர் இயேசு கிறிஸ்து, நமக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறவர் இயேசு கிறிஸ்து. இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இதை விட்டு புனிதர்கள் என்ற பெயரிலோ சிறந்த போதகர்கள் என்ற பெயரிலோ அவர்களை பிடித்துக் கொண்டால் அது என்ன மார்க்கமாக இருக்கும்? வேதம் பதிவு செய்கிறது வேசி மார்க்கம் என்று பதிவு செய்கிறது. தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அந்த மார்க்கத்திற்கு நீங்கள் விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, ஐயா, நீங்கள் இயேசுவை விட்டுவிட்டால் ஒன்று வேசி மார்க்கத்திற்குள் பயணிப்பீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல தேவனை அறியவில்லை என்றால் அஞ்ஞானியாக மாறிவிடுவீர்கள். யார் இந்த அஞ்ஞானி? மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் ஆனால் அங்கே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆனால் இதையெல்லாம் யாரு தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? எது? உலகத்தில் இருக்கக்கூடிய உண்பதற்கும் உழைக்காகவும் செல்வதற்காகவும் ஓடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேதம் ஒரு பெயர் பதிவு செய்கிறது. அவர்களுக்கு பெயர் அஞ்ஞானி என்று பதிவு செய்கிறது. ஆக தேவனை அறியாதவருக்கு என்ன பெயர்? அஞ்ஞானி என்று பெயர். அப்படி அவர்கள் அறியாவிட்டால், தேவனை அறியாவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள்? மோக இச்சைக்கு தங்களை விட்டு கொடுத்து விடுவார்கள். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, எதை அறிந்திருக்க வேண்டும்? இந்த சரீரம் வேசித்தனத்திற்கு போகக்கூடாது. இதை எப்படி சரி பார்த்துக்க வேண்டும்? பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை கனமாக ஆண்டு கொள்ள வேண்டும். என் கண்களின் பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடுகள் அத்தனையிலும் பரிசுத்தம் வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது அவருடைய சித்தம் என்று 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்லிக் கொடுக்கிறது. இப்படி சொல்லிவிட்டுத்தான் 6ஆம் வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இந்த விஷயத்தில், இந்த வேசித்தனமான விஷயத்திலோ இந்த பரிசுத்தமான விஷயத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஒருவனும் எப்படி
இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும், மீற வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. தன் சகோதரனை வஞ்சியாமலும், ஐயா மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயத்திலே அதிலே புரட்டல் வேண்டாம், வேத புரட்டல் வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு, முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து என்னவாக செய்கிறார் கர்த்தர்? நீதியை சரி செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று பதிவு செய்கிறது. ஆக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வந்த பொழுது என்னுடைய முழுமையான நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் நான் விட்டு விலக வேண்டிய காரியம் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. அது ஒவ்வொரு நாள் தினசரி வாழ்க்கையிலே அவை பிரதிபலித்துக் கொண்டே இருக்குமானால் அதை நான் விட வேண்டும் விட வேண்டும் விட வேண்டும் என்கிற எண்ணம். காரணம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவர் உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே உங்களை அழைத்திருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமேன். ஆமேன். ஆக எது பொல்லாப்பை உண்டாக்குகிறது? யோசித்து பாருங்கள். எது பொல்லாப்பை உண்டாக்குகிறது, எது பொல்லாங்காய் தோன்றுகிறது, அவை எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. 1 பேதுரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்கலாம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமேன். ஆமேன். எதை பின்தொடர வேண்டுமா? நன்றாக கவனிங்கள். ஜீவனை விரும்புகிற நீங்கள், நித்திய ஜீவனை விரும்புகிற நீங்கள், அந்த நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிற நீங்கள் பொல்லாப்புக்கு எதை விளக்க வேண்டும்? தன் நாவை விளக்க வேண்டும். கவனித்தீர்களா? உங்கள் நாவை விளக்கி கபடத்துக்கு தன் உதடுகளை விளக்கி காத்து, ஐயா இருதயம் மிக சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் பதிவு செய்கிறது. அதனால்தான் கர்த்தர் சொன்னார், மனம் திரும்புங்கள் என்று முதலில் தன் வாயை திறந்து சொல்லிக் கொடுத்தார். இந்த உள்ளம்தான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடியது என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியில் நாவின் வழியாக வார்த்தையாய் வெளிப்படும். அதைத்தான் கர்த்தர் சொன்னார், உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்று சொல்லிக் கொடுத்தார். ஆக ஜீவனை விரும்புகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நாம் பொல்லாப்புக்கு தன் நாவையும், பொல்லாத விஷயங்களுக்கு தன் நாவை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும், விளக்க வேண்டும். முதலில் உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும். இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை பரிசுத்தமாக இருக்கட்டும் எப்பொழுதுமே. அப்படி விளக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி, தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தான் அல்லவா? நான் விலகுகிற காரியத்தில் என் நான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். என்னுடைய வார்த்தைகள் கடினமாக இருக்கிறதா? என் கணவனிடத்திலே, மனைவிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே பேசும் பொழுது, என் சபை மக்களிடத்தில் பேசும் பொழுது அது பொல்லாப்பை உண்டாக்குகிறதா? இல்லை, அது ஜீவனை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதா? ஏனென்றால் பொல்லாப்பை விட்டு நீங்கி 11 சொல்லுகிறது, நன்மை செய்து. நன்மை என்ன செய்ய முடியும்? அதுதான் ஆவியின் கனி. ஆக நன்மை எப்படி செய்ய முடியும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இது போன்ற அந்த 9 நிறைந்த அந்த கனியை கொடுக்கும் பொழுதுதான் என்ன வருகிறது? சமாதானத்தை தேட வேண்டியது, அந்த சமாதான கர்த்தரை தேடக்கூடிய நிலை வருகிறது. அதை பின்தொடர கடவன். எதை? சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை. பவுல் சொல்லுகிறான் 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று அவன் இவ்வளவு தைரியமாக சொல்கிறான் என்றால், பொல்லாப்புக்கு தன் நாவை அடக்கி காத்தவன் அவன். அதற்குத்தான் நம்மை கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியிலே நீங்கள் என்னை தொழுது கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்திலே ஆவிக்குரியத்திலே பேசிக்கொண்டு, ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசிக்கொண்டு வருவீர்கள் என்றால் அங்கே பொல்லாப்புக்கு இடம் இருக்காது. ஏனென்றால் 12 சொல்லிக் கொடுக்கிறது. 1 பேதுரு 4:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நான் பார்த்து கொண்டு வருகிற ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். நாம் பார்க்கிற வேத சத்திய வசனங்கள் எந்த அளவிற்கு நாம் கை கொள்ள வேண்டும்,
அவருடைய அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்கள், அவர்கள் எதற்கெல்லாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், அதற்கு முழுமையாக நாம் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசித்து விட்டு நாம் இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். 2 தெசலோனிக்கர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொண்டு 6வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, உங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ள முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமென். கடைசியாக இந்த பகுதியிலே இதன் தொடர்ச்சியை இன்னொரு நாளில் பார்க்கலாம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல், அந்த கர்த்தருடைய வசனத்தின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இது கட்டளை, கமாண்ட் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எது கட்டளை? அவர்களை விட்டு விலக வேண்டும். யார்? ஒழுங்கற்று தெரியக்கூடியவர்கள். அதனால்தான் வேதவசனம் சொல்லிக் கொடுக்கிறது, அந்த உபதேசங்கள் கிறிஸ்துவின் உபதேசமாக இருக்கிறதா, அவர்களோடு நீங்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியதாக மாத்திரம்தான் இருக்க வேண்டுமே தவிர, மற்றபடி அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற என்ற பெயரிலே உறவு வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த சுவிசேஷம் என்னவாக மாறுகிறது? ஒன்று, அவர் சுவிசேஷத்திற்கு அவர் தங்களை விட்டுக் கொடுத்ததாக மாற வேண்டும். இல்லை என்றால் அங்கு பிரச்சனை விரோதமாக எடுக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறானவன். ஏனென்றால் பிரச்சனை உங்களுக்குத்தான். ஆக நாம் சரியாக வேதவசனத்தை பின்பற்றுவோம் கூட பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் விலக வேண்டிய காரியங்களை குறித்து எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் விலகி வந்த நோக்கம் என் தேவனிடத்திலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கம்தான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கம்தான் நான் உலகத்திலிருந்து என்னை வேறுபிரித்தது. அதற்காகத்தான் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகள் அத்தனையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொன்ன அதே மாதிரிதான் நமக்கும். ஆக எனக்கு லாபமாக இருந்தக்கூடிய எல்லாவற்றையும் விட்டுவிட்டதன் காரணம் என்ன? நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக நான் முழுமையாக மற்ற காரியங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். இந்த சிந்தனையோடு நான் ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த கூடுகையை நிறைவு செய்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறேன், உம்மை புகழ்கிறேன். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கவும் அன்பும் உருவானவர். இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றிப்பா. இது இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும், சிறுவர்களையும் பெரியவர்களையும் சகோதர சகோதரிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உமது இரக்கம் பெரிதாண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட எங்களோட பேசினீங்கப்பா. நாங்கள் எதையெல்லாம் விட்டு வந்தோமோ அதிலே முழுமையாக விலக வேண்டும் என்றும், அந்த விலகியதில் நாங்கள் தைரியமாக நின்று இயேசுவுக்காக நாங்கள் ஆவியானவரே நாங்கள் அப்பா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உமது வருகை மட்டும் ஆவியானவரே, உங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் மட்டும் உமது வசனங்களில் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதை முழுமையாக 100% கடைபிடிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உம் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பெரிதாக இருக்கிறது, எங்களை காத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஏறெடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, brothers and sisters. Praise the Lord. Amen. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord, brother.